இப்போ காவேரியுடைய வாழ்க்கையில் குறுக்க பூந்து இந்த எல்லா நல்லதையும் கெடுத்து விட்டதுடைய அருமையும் பெருமையும் வந்து நிவினையும் இதுக்கப்புறம் யமுனாவையும் தான் வந்து சாரும். இதில் கெடுத்தது இருவரைக்கும் கெடுத்தது, பிரச்சனை பண்ணது, கலகம் உண்டு பண்ணது போதாதுன்னு சந்தோஷமாக இருந்தவங்க வாழ்க்கையில் வேட்டை வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் குடும்பத்துக்குள்ளேயும் இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து காவேரி மேலே ஒரு வெறுப்பு வர வைக்கிறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ யமுனா தன்னுடைய அக்கா கிட்டக்கா, அதாவது கங்கா திருப்பி நோண்டி கேட்டதுக்கப்புறமா வந்து அந்த நிவின் இன்னமும் வந்து காவேரியை தான் மனசில் நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா, அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான் அவன் மனசில், எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான், இந்த மாதிரிலாம் அவன் பண்ணுறாங்கிறது உங்கள் காவேரிக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவான். நீ பார்த்துட்டு சும்மா விட்டு அவனை திட்டுறது இல்லையா, நம்ம தங்கச்சி நம்ம அக்கா உன் அக்கா என் தங்கச்சி இப்போ தெரியாதா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு நீ வேறு கேட்டுட்டு வந்து இது ஒரு விஷயமா இருக்குன்னு ஃபீல் வேறு பண்ணிகிட்டு இருக்க, அதுக்கு எதுக்கு நீ அவன் மேலே கோவமாக இருக்க அப்படி இப்படின்னு பேசி அவன் கிடக்கிறான் லூசு பயங்கிற மாதிரி வந்து நிவினை பற்றி டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் மனசுக்குள்ளார யமுனா வந்து உனக்கு எல்லாம் விவரம் பத்தில் எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து பண்ணுற கூட்டு கலவாணியே வந்து காவேரி தான், ஒரே நாள் ராத்திரியில் காவேரி அக்காவும் நிவினும் வந்து ஒரு தொடர்பில் இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆடா பைத்தியமே அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு நமக்கு. ஸோ இப்போ இந்த கோபத்தோடையும் வருத்தத்தோடையும் வந்து இவங்க பேசிக்கிட்டே இருக்க, கங்கா கொஞ்சம் குழப்பத்தோடையே தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் இப்போதைக்கு அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்லாமல் இருக்கிறது, அவள் தான் என் வாழ்க்கையில் விளையாடிட்டு இருக்காளே அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க இந்த பக்கம் யமுனா. இதோட நேராக கிளம்பி வந்து பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அங்கே குமரன் வராரு. குமரன் வந்து இப்போ போய் ட்ராப் பண்ணிடலாம், நான் ஒன்று வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கேட்டு, எப்படி யமுனா வந்து பரீட்சை எழுதினாலாம் கேட்டால், என்ன இந்த ஒரு பரீட்சை எழுதினோன்னா அப்படியே நேராக கலெக்டர் ஆகிட போகிறாளா, என்ன ஏகப்பட்ட ஸ்டெப் இருக்குது விடுங்க அப்படின்னா, எதுக்கு டென்ஷனாக வர அப்படின்னா, இல்லைங்க வேறு கோபத்தில் இருந்தேன், இல்லை நல்லா தான் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு 2-3 பேர் குமரனை ரெக்கக்னைஸ் பண்ணிடுறாங்க. ஒரு 2 பேர், 2 லேடிஸ் வந்து, நீங்கள் வந்து ஆலயமணி சீரியலில் நடிக்கிறது நீங்கள் தானே அப்படின்னு வந்து கேட்டு, உங்களுக்கு ஜோடி பொருத்தம் சூப்பராக இருக்குது, உங்களை போய் அந்த பொண்ணு வேணாங்குது, நீங்கள் நல்லா நடிக்கிறீங்க தம்பி, கண்டிப்பாக வந்து உங்கள் கூட தான் அந்த பொண்ணு சேரணும், அங்கே படம் எடுக்கிறவங்கள்ட்ட சொல்லுங்கள், உங்கள் கூட சேர்த்து வைக்க சொல்லுங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருந்த உடனே வந்து இதெல்லாம் கேட்ட அப்படியே இந்த பக்கம் கங்காவுக்கும் வருது. புது கங்கா தரணின்னு நினைக்கிறாங்க பேர், ஆனால் நல்லா நடிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த கேரக்டருக்கு டக்குன்னு செட் ஆகிட்டாங்க. புதுசாக ஒருத்தங்களை அதை மாற்றும் பொழுது கொஞ்சம் நாளாக பிடிக்கும். அவங்க அந்த டப்பிங்கும் வாய்ஸும் சரி, இவங்களுடைய இவங்க அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் சரி கரெக்டாக மேட்ச் ஆகிடுது, நல்லாவும் நடிக்கிறாங்க. அப்படியே முறைச்சி எரிச்சலோடு பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்க. உடனே வந்து அடுத்து நீங்கள் நடிப்பீங்களா தம்பி, நீங்கள் வருவீங்களா அப்படின்னா, கதை நீங்கள் சொன்னபடி போனால் கண்டிப்பாக வருவேங்காங்கிறாங்க குமரன் அப்படிங்கிறாரு குமரன். உடனே நான் சொல்கிறபடி தான் தம்பி போகணும், அதான் நல்லாயிருக்கும், நீங்கள் தான் வந்து அந்த பொண்ணு கரெக்டான ஜோடி பொருத்தம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு, உங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்ட்டு, ஏமா அந்த ஃபோட்டோ எடுமா அப்படின்னு வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. கங்கா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இன்னொரு ஃபோட்டோ எடுத்துருமா அப்படின்னு எடுக்க சொல்லி செல்ஃபி வேறு தனியாக எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம், ஜோடி பொருத்தம் நல்லா இருக்காமாக்கும், எவ்வளோ கொழுப்பு, நீங்கள் என்ன திருப்பி நடிக்க போகிறீங்களா அப்படின்னா, கூப்பிட்டா நடிப்பேங்கிறாரு அவர். ஆசை தான் ஆளுக்கு எடுக்கு தான், போங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கடுப்போட கிளம்புறாங்க அவங்க. நல்லா இருந்துச்சு அந்த காட்சியும். ஸோ இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ காரில் வரும்பொழுது நமக்கே வந்து சோகமாக்குற மாதிரி ஒரு காட்சி. விஜயும் காவேரியும் வரும்போது காவேரி கண்ணெல்லாம் தண்ணியோடு இருக்காங்க. 2 பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏன் அமைதியாக இருக்க, என்னாச்சு அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சு, காரை நீ ஓட்டிட்டு வந்தால் நான் பின்னாடி உட்காந்துருப்பலாங்கிறாரு அவர். இவங்க அதெல்லாம் வேணாங்கிறாங்க, நான் கார் வாங்கும்போது ஓட்டிக்கிறேங்கிறாங்க. ஓ உன் காரை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியா, இப்படி தான் கார் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்க, வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணியிருக்க சொன்னார். வீடு பற்றி விசாரிச்சாமே, ஏன் அப்படின்னா, ஏன் நாங்களாம் வீடு வாங்கக்கூடாதாங்கிறாங்க இவங்க. ஏன் லாட்ரி எதுவும் விழுந்துச்சா, நம்ம ஊரில் லாட்ரியிலேயே கேரளாவில் லாட்ரி வாங்கியிருக்கியா அப்படிங்கிறாங்க. இதே டைலாக் சிறகடிக்க ஆசையில் முந்தானத்து வந்துச்சு. ஸோ அதை பற்றி இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா, இல்லை ஏன் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, என்ன நாங்களாம் வீடு வாங்கக்கூடாதா, ஏன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்க. புரியல, நான் இது கொஞ்சம் விளையாட்டுக்கு தான் பேசினேன், நீ சீரியஸாக இருக்கியா, வருத்தமாக இருக்கியான்ட்டு. என்ன ஆச்சு அப்படின்னா, கான்ட்ராக்ட் முடிஞ்சால் நாங்கள் தங்குறதுக்கு வீடு வேணாமா, அதனால தான் வீடு பார்த்தாங்கிறாங்க. கான்ட்ராக்டை பற்றி எதுக்கு பேசுகிறேன்னா, இருக்குது தானே கான்ட்ராக்டு, இல்லையா கான்ட்ராக்ட் இருக்குது தானே, நான் எதுவும் இல்லாத பொருளாத பேசலை, கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது, நமக்குள்ளே தான் நான் பேசுகிறேன், வேறு யார்ட்டையும் சொல்லலை, மற்றவங்க மாதிரி ஊர் ஃபுல்லாக மைக்கை வச்சு கத்தி சொல்லலை அப்படிங்கிறாங்க. இப்போ வாட்ச் வந்து விஜய்க்கு புரிஞ்சிருக்கலாம், நம்ம நிவின்கிட்ட சொன்னது மாட்டிக்கிச்சு போல அப்படின்ட்டு. ஆனால் அவர் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. என்ன எதுக்கு இப்போ எரிச்சப்பட்டே இருக்க அப்படின்னா அவங்க முணுமுணிக்கிறாங்க. எல்லாம் போச்சு அதான் அவனுக்கு கத்தி சொல்லிட்டீங்களே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே எதுக்கு முணுமுணுத்துட்டே இருக்கானு எரிச்சப்பட உடனே வந்து இவங்க திருப்பி ஏதோ முணுமுணுத்ததுக்கப்புறமா வந்து கடுப்பாகி இவர் வந்து இந்த மாதிரி முணுமுணுத்தனா அவ்வளோதான் நான் கடுப்பாயிடுவேன் அப்படின்னு கத்துறாரு. அவங்க அமைதியாகவே இருக்க, சாரி காவேரி நீ குரலை வசதினால தான், நீ டென்ஷன் பண்ணனால தான் நான் குரலை வசதிட்டாங்கிறாரு இவர். நான் எதுவுமே பேசலைங்க, கான்ட்ராக்டும் வந்து ஒரு எம்ப்ளாயி மாதிரி தானே, ஆஃபீஸில் நீங்கள் சம்பளம் மாதம் கொடுக்குறீங்க, இப்போ முன்னாடியே சம்பளத்தை கொடுத்துட்டு இப்போ கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருக்கணும், நான் அமைதியாக நல்ல பிள்ளையாக இருக்கேன், நான் உங்களுக்கு அதான தேவை, அப்படி தானே ஒய்ஃப் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கடுப்போடையே வராரு காரில். இவங்க இவ்வளோ தூரம் ஆனதுக்கப்புறமா இறங்கி வந்ததுக்கப்புறம் இன்னமும் யமுனா வருத்தமாக இருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. காவேரி தன்னுடைய கணவர்கிட்ட ஓப்பனாக மனசு விட்டு பேசாமல், ஏன் சொன்னீங்க, எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு கேட்காம கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்தால் யமுனா அப்படியே நிவினுக்கு கால் பண்ணி பார்க்க அவர் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு, அவர் கட் பண்ணி விட்டுறாரு, இவங்க கூட என்னத்தை பேசிக்கிட்டுன்ட்டு. இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன மனசு அப்படியே குற்ற உணர்ச்சி குறுகுறுத்து என்கிட்ட பேச வரியா அப்படிங்கிறாங்க யமுனா.
எனக்கு என்ன குற்றம் ஆச்சு, நீ வருத்தமாக இருப்ப, நீ ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பேங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னா, நீ சும்மா உன் மேலே இருக்க தப்ப என் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணாத, என்ன வந்து குற்றவாளியாக்காத. நீ எல்லா நம்பிக்கை துரோகமும் பண்ண, உன்ன மாதிரி எனக்கு இருக்க தெரியாது, என்ன மாமாட்ட எப்போ சொல்ல போகிறேங்கிறதுனால பயத்தில் வந்துட்டியா, நான் மாமாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன், உன் வாழ்க்கையில் நான் துரோகம் பண்ண மாட்டேன், ஆனால் உன்ன மாதிரி நான் கேவலம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படியே கடுப்போடே வேகமாக கிளம்பி காவேரி போயிடுறாங்க. இவங்க இந்த பேசுகிறத நம்பிக்கை துரோகங்கிற வார்த்தை எல்லாத்தையுமே ராகினி வேற கேட்டுடுறாங்க. அவங்க இப்போ நோண்டி இதை வந்து பிரச்சனையாகணும்னு அவங்க ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டாங்க. நிவின் ஃபோன் எடுக்கலன்னு இவங்க கடுப்பில் ஒரு முடிவில் இருக்காங்க. இப்படியே கதை போகுது, ஒரே நெகட்டிவான ஒரு இடத்துல போயிட்டுருக்கு. கதையில் வந்து இப்போ தேவையில்லாம் விஜய் காவேரி கடையில் ஒரு பெரிய விரிசலோ பிரிவாக வரப்போகுது போல். ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெஸ்ட் ஜோடிங்கிற அவார்டை வந்து இப்போ விஜய் அண்ட் காவேரி வாங்கியிருக்காங்க விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸில். அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.